இத்தாலியின் கலை பொக்கிஷம் ஃப்ரென்ஷே. இத்தாலியின் இதயத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம் ஃப்ரென்ஷே. ஆங்கிலத்தில் ஃப்ளோரன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கலை, கட்டிடக்கலை, வரலாறு மற்றும் இத்தாலிய மறுமலர்ச்சியின் பிறப்பிடமாக விளங்கும் ஃப்ரென்ஷே உலகின் மிக அழகான நகரங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இத்தாலியின் டஸ்கனி நகரத்தின் தலைநகரான ஃப்ரென்ஷே வழியாக அர்னோ ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றின் மீது அமைந்துள்ள பாலம் வரலாற்று சிறப்புமிக்க ஃபோன்டே வெக்கியோ பாலம் நகரத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த பாலத்தில் இன்றும் தங்க நகைக்கடைகள் காணப்படுவது தனி சிறப்பு. ஃப்ரென்ஷே நகரத்தின் மையத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிப்பது சான்ட்ரா மரியோ டெல் ஃபியாரோ பேராலயம். பொதுவாக ஃப்ளோரன்ஸ் டுவோமோ என அழைக்கப்படும் இதன் மிகப்பெரிய சிவப்பு நிற குவிமாடம் கட்டிடக்கலை உலகின் அதிசயமாக கருதப்படுகிறது. கட்டிடக்கலைஞர் பிலிப்போ புருனெல்லஸ்கி வடிவமைத்த இந்த குவிமாடம் ஃப்ரென்ஷே நகரின் அழகிய தோற்றத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது. கலை ஆர்வலர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் உஃபிசி கலைக்கூடம். இங்கு லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ, ராஃபேல் மற்றும் பொட்டிச்செல்லி போன்ற உலக புகழ்பெற்ற கலைஞர்களின் அரிய படைப்புகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. ஹலேரியா டெல் அகாடமி கலைக்கூடத்தில் மைக்கேல் ஏஞ்சலோ உருவாக்கிய புகழ்பெற்ற டேவிட் சிற்பத்தை காணலாம். மனித உடலமைப்பையும் உணர்ச்சியையும் மிக நுணுக்கமாக வெளிப்படுத்தும் இந்த சிற்பம் மறுமலர்ச்சி காலத்தின் தலை சிறந்த படைப்புகளில் ஒன்றாகும். ஃப்ரென்ஷே நகரை உயரத்திலிருந்து ரசிக்க விரும்புபவர்கள் பியாட்சலே மைக்கேல் ஏஞ்சலோ பகுதிக்கு செல்லலாம். அங்கிருந்து டோமோ அர்னோ ஆறு, போன்டே வெக்கியோ பாலம் உள்ளிட்ட நகரின் முழுமையான அழகையும் ஒரே பார்வையில் காண முடியும். குறிப்பாக சூரியன் மறையும் நேரத்தில் இந்த காட்சி மனதை மயக்கும். ஃப்ரென்ஷே கலைக்காக மட்டுமல்ல, உணவு, தோல் பொருட்கள், பழமையான சந்தைகள் மற்றும் பாரம்பரிய இத்தாலிய வாழ்க்கை முறைக்காகவும் பிரபலமானது. நகரின் குறுகிய சாலைகளில் நடந்து செல்லும் போது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று பயணத்தில் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படும். இத்தாலிக்கு பயணம் மேற்கொள்ளும் ஒருவர் தவறவிடக்கூடாத நகரம் ஃப்ரென்ஷே. வரலாற்றை நேரில் பார்க்கவும், கலையை உணரவும், அழகை ரசிக்கவும் ஏற்ற ஒரு அற்புதமான திறந்தவெளி அருங்காட்சியகமே இந்த நகரம்.